பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். Proverbs chapter 16 verse 20. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். Blessed is he who trusts in the Lord. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார். அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்தார். அவர்தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கேட்கின்ற பொழுது நமக்கு அந்த காரியங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை உயர்த்தி வைக்கிறார். அப்ப அவரை நம்பி நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கின்றதுனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம மூலமாக மகிமைப்படுகிறார். அதனால கர்த்தரை நம்புங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தரையே நம்பி சார்ந்துருங்க. அவர் நிச்சயம் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பாக்கியவான்களாக இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருப்பீங்க. அவர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க உங்களை நம்புறாங்க. ஆண்டவரே, நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா, எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. கிருபையினால பிள்ளைங்களை நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். தனியாக நான் இருக்கிறேன், யாருமே எனக்கு துணையாக இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட அவசியமே இல்லை. அவரே உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்காக துணை நிற்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீங்க அவரோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்களோட பேசுவார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.